Chapter 26 Supreme Court. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் படி நம்மளது வந்துட்டு செப்பரேட் ஜுடிஷியல் கிடையாது, நம்மளது வந்து இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல். ஸோ சுப்ரீம் கோர்ட் அதாவது டாப்பில் இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஹை கோர்ட், அதுக்கு நெக்ஸ்ட்டு சபார்டினேட்ஸ் கோர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுடைய ஜுடிஷியல் இது வந்து சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அடாப்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இதில் வந்து போத் சென்ட்ரல் லாஸ் ஆஸ் வெல் ஸ்டேட் லாஸ் இருக்கும். ஆனால் யூஎஸ் வந்துட்டு அப்படி கிடையாது. யூஎஸில் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஃபெட்ரல் லாஸ் வந்து ஃபெட்ரல் கோர்ட் பார்த்துக்கும், ஸ்டேட் லாஸ் வந்து ஸ்டேட் கோர்ட் வந்து பார்த்துக்கும். ஸோ அதை வந்து டபுள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் யூஎஸ்ஏல. ஸோ இந்த மாதிரி நம்மளது யூனிஃபைடு ஜுடிஷியரி வந்துட்டு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். தென் வந்துட்டு ஒன் சிஸ்டம் ஆஃப் ஃபண்டமெண்டல் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து யூனிஃபைட் ஜுடிஷியரி அண்ட் ஒன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு எப்போ இன்னாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா Jan 28, 1950 இன்னாகிரேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபெட்ரல் கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1935. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்தது தான் சுப்ரீம் கோர்ட். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபெட்ரல் கோர்ட்ஸை விட என்ன சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப ஹை பவர் இருக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ் ப்ரைவி கவுன்சிலை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ப்ரைவி கவுன்சிலில் எல்லா பிரச்சனைக்குமே எல்லா அப்பீல்ஸுமே இந்தியாவில் அந்த பிரிட்டிஷ் ப்ரைவி கவுன்சில் தான் வந்திருக்கு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி வந்ததுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நிறைய சிக்னிஃபிகண்ட் பவர்ஸ் இருக்குது. அதுதான் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 124 147 Part 5 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து கம்ப்ளீட்டாக சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ஸ், ஜுடிஷியரி அண்ட் பவர் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட்டும் வந்து ஆத்தரைஸ் ஆகிருக்கு இது ரெகுலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ அட் ப்ரெசென்ட்டில் சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒரு சீஃப் ஜட்ஜ் அண்ட் 33 வந்து அதர் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட் இருந்தது வந்து 8, அதாவது ஒரு சீஃப் ஜட்ஜ் 7 வந்து அதர் ஜட்ஜஸ் இருந்தாங்க. அப்புறம் பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்பர் 1956 10, 1960 13, 1977 17, 1986 25 அண்ட் 2008 வந்துட்டு 30 வந்து இப்போ 2019 33 மாற்றிட்டாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ், யார் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் தான். சீஃப் ஜட்ஜை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார் இன் கன்சல்டேஷன் வித் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற அதர் ஹையர் ஜட்ஜஸ் அண்ட் ஆல்சோ ஹை கோர்ட்ஸ் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா ஹை கோர்ட் ஜட்ஜஸையும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ அதர் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சீஃப் ஜட்ஜோடைய கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இது வந்து நெசசரி. அண்ட் ஆல்சோ ஹை கோர்ட் ஜட்ஜஸும் தேவைப்பட்டால் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அதர் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ரவர்சி ஓவர் கன்சல்டேஷன், இப்போ இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணுறது பைண்டிங்காக நான் பைண்டிங்காக அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் 1981 ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படின்றதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சல்ட் பண்ணாமே தவிர அது வந்துட்டு அக்ரிமெண்ட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பண்ணியே ஆகணுன்ற இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் ஜட்ஜ் கேஸில் என்ன சொல்லிட்டாங்க, கிடையாது நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பைண்டிங். ஸோ என்ன சொல்கிறாரோ சீஃப் ஜட்ஜ் அதை நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும், அந்த ஜட்ஜை தான் நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ சீஃப் ஜட்ஜ் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது அப்பாயிண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா, அவர் வந்து ஏதாவது கன்சல்ட் இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அவரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இங்கே வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து 2 or அதர் சீனியர் ஜட்ஜஸை வந்துட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஜட்ஜ் கேஸில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1998 இப்போ நீங்கள் வந்து கன்சல்டேஷன் ஆஃப் ப்ளூராலிட்டி ஜட்ஜஸ் தான் இருக்கணுமே தவிர 2 ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ் வந்து பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படின்ட்டு கொலிஜியம் ஆஃப் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஈவன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இப்போது ஈவன் 2 ஜட்ஜு வந்துட்டு அட்வர்ஸாக ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற நெகட்டிவாக ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெக்கமெண்டேஷனை வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கோர்ட் இன்னொன்று சொல்லியிருக்கு, இப்போ சீஃப் ஜட்ஜ் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நார்ம்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் கன்சல்டேஷன் ப்ராசஸை கம்பைல் பண்ணி வந்தால் மட்டும்தான் பைண்டிங், அப்படி வரலன்னா அது பைண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம முன்னாடியே இதை பார்த்தோம், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் 2014 அதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்னென்னா இப்போ இந்த கொலிஜியம் ஆஃப் 4 ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இவங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் 2015 இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் வாய்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து அபாலிஷ் பண்ணி திரும்பி வந்துட்டு கொலிஜியம் வந்துட்டு சிஸ்டமே திரும்பி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து 4th ஜட்ஜ் கேஸில் இந்த இது வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜட்ஜ், இப்போ ஒரு சீஃப் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1950 to 1973 என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 1973 அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, இதை வயலேட் பண்ணிட்டு, அதாவது
ஸோ அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 சீனியர் ஜட்ஜ் இருக்கும்போது இன்னொரு ஜட்ஜை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக போட்டுட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாகி 3 பேருமே ரிசைன் பண்ணிட்டாங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், கேசவநந்த பாரதி கேஸில் வந்த ஜட்மெண்ட் வந்து ஃபேவராக இல்லை, அது வந்து சூப்பர் சீட் பண்ணியிருந்தாங்க இவங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. அதே மாதிரி 1977 என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சீனியர் ஜட்ஜ் இருக்கும் போதே அவங்க வந்து இன்னொரு ஜட்ஜை வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக பண்ணிட்டாங்க. இது எதனால் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் வந்து அந்த ஜட்ஜ் வந்துட்டு ஈவன் டியூரிங் எமர்ஜென்சி வந்துட்டு ரைட் டு லைஃப் வந்து இருக்கணுன்ற மாதிரி சிவகாந்த் சுக்லா கேஸில் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கவர்மெண்ட்டால் அப்ரிஷியேட் பண்ணப்படலை, அதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஜட்ஜ் கேஸ் 1993 என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் யாராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், ஓத் அண்ட் சேலரி. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தா அவங்க சிட்டிசனாக இருக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜாக ஒரு 5 இயர்ஸ் இருந்திருக்கணும், இல்லை அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட்டாக வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் இருந்திருக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்டாக வந்து பிரசிடென்ட்டோட ஒப்பீனியனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மினிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை கான்ஸ்டியூஷனில். ஸோ ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பிரசிடென்ட் என்ன ஓத் எடுத்திருப்பாரோ அதே ஓத்து தான் இவரும் எடுத்திருப்பாரு. ட்ரூ ஃபெய்த் அண்ட் அலிஜியன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, செவனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, அண்ட் டுவெல்லி அண்ட் ஃபெய்த்ஃபுல்லி டு த பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி, நாலேஜ் அண்ட் ஜட்மெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அண்ட் லாஸ் அப்ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஓத்தை யார் முன்னாடி அவர் எடுப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரசிடென்ட் முன்னாடி தான் எடுப்பார். அண்ட் சம் அதர் பர்சன் இப்போ பிரசிடென்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவர் மூலியமாகவும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேலரி அண்ட் அலவன்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இவங்களோட சேலரி அண்ட் அலவன்சஸ்லாம் பார்லிமெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இவங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய சேலரி அண்ட் இதுவும் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது, டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் பண்ண முடியாது. பட் சப்போஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் மட்டும் அவங்க சேலரியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. 2018 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 lakhலேருந்து 2.8 வரைக்கும், மற்ற ஜட்ஜஸ் வந்து 2.5 lakhs மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா சம்ச்சுவரி அலவன்ஸ் அண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன்ஸ் இருக்குது, மெடிக்கல், கார், டெலிஃபோன் அப்படின்னு நிறைய அதர் ப்ரொவிஷன்ஸும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரிட்டையர் ஆகிட்ட பிறகு இவங்க வாங்கின கடைசி மாத சம்பளத்தில் 50% வந்துட்டு இவங்களுக்கு பென்ஷனாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்யூர் அண்ட் ரிமூவல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது, ஆனால் வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஆஃபீஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க, 65 60 63 அதெல்லாம். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணலாம் பிரசிடென்ட் கிட்ட, அண்ட் இவங்க ரிமூவ் பண்ணப்படலாம் பிரசிடென்ட்டால், பட் ரெக்கமெண்டேஷன் பை த பார்லிமெண்ட். ஸோ இப்போ ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா பார்லிமெண்ட்டில் வந்துட்டு லோக்சபா இல்லை ராஜ்யசபாவில் வந்துட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஈச் 2 ஹவுஸ்லையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் சப்போர்ட் பண்ணி பார்லிமெண்ட் அதை மூவ் பண்ண பிறகு தான் பிரசிடென்ட்டால் ரிமூவ் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணலாம் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இல்லைனா இன்கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்கொயரி ஆக்ட் 1968 வந்து சில ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ லோக்சபாவாக இருந்தால் 100 members வந்து சைன் பண்ணி ரிமூவல் மோஷனாக பண்ணணும். சப்போஸ் ராஜ்யசபாவாக இருந்தால் 50 members சைன் பண்ணி ஸோ கன்சர்ன் இப்போது லோக்சபானா ஸ்பீக்கர் அண்ட் ராஜ்யசபானா சேர்மன் கிட்ட கொடுக்கணும். அவங்க 2 பேரும் இதை அட்மிட்டும் பண்ணலாம், அட்மிட் பண்ணாமையும் இருக்கலாம். சப்போஸ் இவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க, 3 member கமிட்டி. அதில் வந்து ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இல்லை சீஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க, ஒரு ஜட்ஜ் ஃப்ரம் த ஹை கோர்ட் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க, அண்ட் டிஸ்டிங்விஷ்டு ஜூரிசிஸ்ட் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க வந்து ஓகே இவங்க கில்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த மோஷனை வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சுன்னா பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் போய்டும், பிரசிடென்ட் ஆர்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஜட்ஜஸுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதில்லை சுப்ரீம் கோர்ட்டில் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே டைம் 1991 to 1993 ஜஸ்டிஸ் பி ராமஸ்வாமி அவங்கள மட்டும் இந்த மாதிரி மோஷனில் ரிமூவ் பண்ணலான்னு இருந்தப்ப லோக்சபாவில் வந்து அது டிஃபீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆக்டிங் அடாக் அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஆக்டிங் சீஃப் ஜட்ஜஸை பிரசிடென்ட் எப்போ போடலாம் அப்படின்னா சீஃப் ஜட்ஜோட பிளேஸ் வேக்கண்ட்டாக இருக்கும்போது, அவர் டெம்பரவரியாக ஆப்சண்ட்டாக இருக்கும்போது, அண்ட் அவருடைய டியூட்டிஸ் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அன்ஏபிள் டு பர்ஃபார்ம் இஸ் டியூட்டி அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து பிரசிடென்ட் ஆக்டிங் ஜட்ஜ் சீஃப் ஜட்ஜாக ஒரு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அடாக் ஜட்ஜ் அப்படின்றது குவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து இருக்கணும், இல்லைனா அந்த இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியாத செஷன் அப்படின்னு இருக்கும்போது சீஃப் ஜட்ஜ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அடாக்கா. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணும்போது அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அந்த கன்சர்ன் ஹை கோர்ட்லேயும் வந்துட்டு அவங்க கன்சர்ன் வாங்கிட்டு அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ப்ரீவியஸ் கன்சர்ன்ட் ஆஃப் த பிரசிடென்ட் இருந்தால் தான் இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜட்ஜ் எப்படி இருக்கணும், குவாலிஃபை டு பி அ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த
குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கணும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் வந்துட்டு அதான் ஹைகோர்ட்டில் வந்து அவர் கண்டினியூஸாக இவ்வளோ 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கணும், இல்லை அட்வொகேட்டாக 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். தென் இவர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சிட்டிங்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை அட்டன் பண்ணுறது தான் அவருடைய இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது அவர் எல்லா பவர்ஸ் அண்ட் எல்லா ப்ரிவிலேஜஸ் அவர் ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ, என்னென்ன இது இருக்கோ, அந்த மாதிரி பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து அவரால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ எந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஏதாவது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டையோ வந்துட்டு ஹை கோர்ட்டாக இருந்துச்சுன்னா டுவெல்லி குவாலிஃபைடு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாக வரக்கூடிய தகுதி 2 மடங்காக இருந்திருக்கணும். டுவெல்லாக குவாலிஃபை ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். எப்போனா பிரசிடென்ட் கிட்ட ஒரு ப்ரீவியஸ் கன்சென்ட் வாங்கி அவங்க வந்துட்டு ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பிரசிடென்ட் என்ன சேலரி சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு சேலரி அண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சேலரின்னு இருக்காது, அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவர் வந்து என்னென்ன பவர்ஸ் என்ஜாய் பண்ணுவாருன்னா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், பவர், ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட், அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜட்ஜில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ப்ரிவிலேஜஸில் இவர் என்ஜாய் பண்ண மாட்டார் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீட் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ சீட் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் எங்கே சீட் ஆகிருக்கு, டெல்லியில் தான் இருக்குது. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் நினச்சாருன்னா ஏதாவது ஒரு பிளேஸில் வந்துட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்டை இருக்க வைக்கலாம், இல்லை ஏதாவது பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு வந்து அப்ரூவல் பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இது வந்து ஒரு ஆப்ஷனல் ப்ரொவிஷன் தானே தவிர கம்பல்சரி ப்ரொவிஷன் கிடையாது. அப்படின்னா எந்த கோர்ட்டும் இது வரைக்கும் எந்த சீஃப் ஜட்ஜும் வந்துட்டு பிரசிடென்ட்க்கு அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு அப்ரூவல் வந்து கேட்கல, டைரக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஃபார் டெல்லியில் தான் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட். இப்போ கோர்ட்டுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வித் அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட்டில் அவங்க ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வேணும். இப்போ கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் இல்லைனா வந்து பிரசிடென்ட் ஏதாவது ரெஃபர் பண்ணுறாரு 143 ஆர்டிகல் மூலிமா அவர் ஏதாவது ரெஃபர் பண்ணுறாருனா ஒரு பெஞ்ச் கன்சிஸ்ட் ஆஃப் 5 ஜட்ஜஸ் இருக்கிறத டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் வேறு எதனா கேஸ் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஜட்ஜாகவே எடுப்பாங்க, இல்லைனா டிவிஷன் பெஞ்சஸ் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் கோர்ட்டில் டெலிவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸுமே வந்து மெஜாரிட்டி ஓட்டை வச்சு தான் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது டிஃபர் இருந்துச்சுன்னா அதை அவங்க பேசுவாங்க, அந்த ஒப்பீனியன்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எதுக்கு வந்து நம்ம அது இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா கேரண்டியர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே பார்த்தோம். அண்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்போவும் சுப்ரீமில் வச்சுருக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நெசசரி. அப்போ தான் இது ரெண்டுத்தையும் நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எக்ஸிக்யூட்டிவ்ல, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்டேருந்து, லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் கிட்டேருந்து இதை வந்து இன்டர்ஃபியரன்ஸில் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இது இண்டிபெண்ட்டாகவும் இம்பார்ஷியலாகவும் இருக்கிறதுக்கான மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். இது யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? பிரசிடென்ட் த்ரூ த அதாவது கேபினெட் மூலிமா அவங்க பண்ணுறாங்க. ஸோ இன் கன்சல்டேஷன் வித் த ஜுடிஷியரி இட் செல்ஃப், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்லாம் வச்சு தான் இவங்க பண்ணுறாங்க. அப்போ அதுவே நம்மளுக்கு தெரியுது இது வந்து பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷன் ஃபங்க்ஷனால் பண்ண முடியாதுன்றது ஒரு விஷயம். இன்னொரு வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு ஒரு பாலிட்டிக் பேஸில் வந்து இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்ட்டால் தான் ரிமூவ் பண்ணப்படும். அதுவும் அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் மென்ஷன் இந்த கான்ஸ்டியூஷன். அவர் நினச்சா ரிமூவ் பண்ணலாம் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி பார்லிமெண்ட் நினச்சா ரிமூவ் பண்ணலாம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்துட்டு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன். இவரோட சேலரி, அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டாலும் இவங்க சேலரிஸ் எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் ஓட்டபிள் பை த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ண பிறகு அவங்களுடைய சேலரியோட இது எல்லாமே அவங்களோட டிஸ்அட்வான்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை ஏற்றவோ இறக்கவோ முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்துட்டு அவங்களுடைய வேலையை சப்போஸ் பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு எந்த விதத்துலையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய விருப்பெல்லாம் சம்மந்தப்பட்டு அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற பேச்செல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் இம்பீச்மெண்ட், அதாவது ரிமூவ் பண்ணுறாங்க ஜட்ஜ் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ப்ளீடிங்ஸ்லேருந்து ப்ரொஹிபிட் பண்ணப்படுறாங்க ஆக்டிங் இன் எனி கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவர் டு பனிஷ் ஃபார் இஸ் கண்டெம்ட். யாராக இருந்தாலும் பனிஷ் பண்ணப்படும் சுப்ரீம் கோர்ட். அதனால தான் அதுக்கு வந்து அத்தாரிட்டி, டிக்னிட்டி அண்ட் ஹானர் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஃப்ரீடம் டு அப்பாயிண்ட் ஸ்டாஃப்.
ஸோ எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து அவங்களுடைய ஸ்டாஃபை வந்துட்டு அவங்களுடைய ஜுடிஷியரி கண்டிஷன்ஸ் அந்த இதுக்கு மூலியமாக அவங்களால அப்பாயிண்ட் பண்ணுறதுனால இது ஒரு ஃப்ரீடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் cannot be curtailed. பார்லிமெண்ட்டில் இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனையும் பவரையும் வந்துட்டு கர்டெயில் பண்ண முடியாது, ஏன்னா அது கான்ஸ்டியூஷன்ஸ்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு நிறைய கேரண்டிஸ் வந்துட்டு ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து கேரண்டி பண்ணியிருக்கு கான்ஸ்டியூஷன், அதை அவங்க வேணால் எக்ஸ்டெண்ட் வேணால் பண்ண முடியும் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது ஒரு வந்து ஃபெடரல் கோர்ட் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸை வந்து இது பண்ண முடியும். ஸோ அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டை படி இது ஃபெடரல் கோர்ட்டாக இருந்தாலும் இது பிரிட்டிஷ் ஹவுஸ் படி என்னென்னா அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் பண்ணப்படும். ஸோ பிரிட்டிஷ் ஹவுஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், அதாவது அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் த ஃபைனல் அப்பீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் பண்ண முடியும். இவங்க தான் ஃபைனல் இன்டர்பிரிட்டர் ஆஸ் வெல் அஸ் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் கேரண்டியர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அலாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறைய பவர் இருக்குது, அதுவும் இந்தியாவில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்க பவர் மாதிரி வேர்ல்டில் எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், விரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அதர் பவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு ஃபெடரல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எந்தெந்த டிஸ்பியூட்ஸ் வந்து எடுக்கும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்லாம் சொன்னால் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும், இல்லை ஸ்டேட்டுக்கு இடையே, இல்லைனா நிறைய ஸ்டேட்டும் ஒரு ஸ்டேட்டு, இல்லைனா சென்டர் அண்ட் ஸ்டேட்டு இந்த சைடு நிறைய ஸ்டேட்ஸ், அந்த மாதிரி இருக்க டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு அதர் கோர்ட்ஸும் வந்துட்டு இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். நோ அதர் கோர்ட் கேன் டிசைட் சச் டிஸ்பியூட்ஸ். இந்த டிஸ்பியூட்ஸை வேறு எந்த கோர்ட்டும் பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும். அண்ட் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ், அதாவது அப்பீலாகி வரல, ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே வந்து இதை எடுக்கப்படுறதுனால அதை வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் பார்க்கும்போது நமக்கு 2 பாயிண்ட் தெரியணும். ஒன்று வந்து என்னென்னா இந்த டிஸ்பியூட் வந்துட்டு வெதர் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட், லாவில் வருதா இல்லை ஃபேக்டில் வருதா, ஆன் விச் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எக்ஸ்டென்ட், எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் இது லீகல் ரைட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது, எந்த தூரம் வரைக்கும் இது லீகல் ரைட்ஸே இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வேணும். செகண்ட் வந்துட்டு இது ஒரு ப்ரைவேட் சிட்டிசன் கொண்டு வந்திருக்காங்களா அகேன்ஸ்ட் சென்டர் ஆர் ஸ்டேட், அப்படி கொண்டு வந்து தான் இதை என்டர்டெயின் பண்ண முடியாது. இந்த 2 விஷயமும் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு. ஸோ இது எதெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இல்லை, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிஸ்பியூட் அரைசிங் அவுட் ஆஃப் எனி ட்ரீட்டி, அக்ரிமெண்ட், கோவினன்ட், என்கேஜ்மெண்ட், செனட் ஆர் அதர் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாமே ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வராது. அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸும் இதில் வராது. தென் 1956 தான் இவங்க வந்துட்டு இந்த இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸை ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் மேட்டர்ஸ் ரெஃபர் டு த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ், தென் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சர்டன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட், இது எல்லாமே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வராது. 1961 ஃபர்ஸ்ட் யூனிட்டாக வந்துட்டு இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் பெங்கால் அகேன்ஸ்ட் சென்டர், அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். அது வந்து கோல் பியரிங் ஏரியாஸ் அக்வசிஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1957 பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு அந்த ஆக்ட் வேலிடிட்டி தான் அப்படின்னு சொல்லி இது வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. தென் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷனாக நமக்கு தெரியும் கேரண்டியர் அண்ட் டிஃபெண்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காப்பாற்றுறதுக்காக இவங்களுக்கு வந்து எல்லாமே ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், குவா வேரண்டோ அண்ட் செர்டியோரரி, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் செகண்ட் இது. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் அஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அக்ரீவ்டு பர்சன் வந்து டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இது வந்துட்டு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து நாட் எக்ஸ்க்ளூசிவ், ஏன்னா ஹைகோர்ட்டும் இதை பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இதுவாகிடுச்சுன்னா என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயலேட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகிடுச்சுன்னா சிட்டிசன் எய்தர் ஹைகோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு டேரெக்டாக போகலாம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இப்போ ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ்க்கும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னோம், அதாவது சுப்ரீம் கோர்ட் தவிர அவர் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் செகண்ட் வந்துட்டு கான்கரண்ட், ஏன்னா ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனும் இதை பார்க்குது அப்படின்றாங்க. செகண்ட் வந்துட்டு என்னென்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வந்துட்டு ஃபெடரேஷன் சென்டர் ஸ்டேட் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. செகண்ட் இப்போ நம்ம சொன்னது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தோன்னா சிட்டிசன் அண்ட் கவர்மெண்ட் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2 டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுன்னு பார்க்கும்போது மற்றது எல்லாமே வந்து பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டில் வருது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபெடரேஷன்
எக்ஸ்க்ளூசிவாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வர ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது சுப்ரீம் கோர்ட்டும் பண்ணுது, ஹை கோர்ட்டும் பண்ணுறதுனால இது எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. அதே மாதிரி இது வந்துட்டு சென்டர் அண்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சென்டருக்கோ இண்டிவிஜுவலுக்கோ இல்லை சென்டருக்கோ ஸ்டேட்டுக்கோ சென்டருக்கோ சிட்டிசனுக்கோ இல்லைனா சிட்டிசனுக்கோ ஸ்டேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு டிஃப்ரென்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த ரிட்ஸ்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மட்டும்தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், வேறு எந்த பர்பஸ்க்கும் இந்த ரிட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஹை கோர்ட் வந்து அப்படி கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் பண்ணுறாங்க, அதர் பர்பஸ்க்கும் வந்துட்டு இந்த ரிட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வைடராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் பார்லிமெண்ட் நினச்சா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் அதர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலான்றது சுப்ரீம் கோர்ட்டை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்பீலியேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபெட்ரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி இது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சிலை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால ஐஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஸோ சுப்ரீம் கோர்ட் ப்ரைமர்லேயே வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலாக தான் இருந்துச்சு. அண்ட் இயர்ஸ் ஆல் த அப்பீல்ஸ் அகேன்ஸ்ட் த ஜட்மெண்ட் ஆஃப் த ஹை கோர்ட்ஸ். அது வந்து என்ன மாதிரியான அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ், சிவில் மேட்டர்ஸ், கிரிமினல் மேட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் லீவ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதுக்கு அப்பீல் இங்கே தான் வரும். கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹை கோர்ட் வந்துட்டு சர்டிஃபை பண்ணிக்கணும். அதாவது இந்த வந்து கொஷின் ஆஃப் லாவில் வருது, சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லாவில் வருது, தட் ரெக்வயர்ஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தேவை அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை அந்த மாதிரி அவங்க சர்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்டி வந்து கன்சர்ன் பார்ட்டி வந்துட்டு அப்பீல் பண்ணிடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இது ஒரு விஷயம். இல்லைனா இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வரல, இது சுப்ரீம் கோர்ட்டில் தான் வருது அப்படின்றது இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் மேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ஹை கோர்ட்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதுதான் சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ். அப்படி இல்லைனா இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டால் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சிவில் கோர்ட்டில் வரும். ஸோ நாட் லெஸ் தென் 20,000 கம்மியாக இருந்த எந்த கேஸஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. அது 30th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972 வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கிரிமினல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே தான். இப்போ ஒரு ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பீல் பண்ண கேஸில் அவங்கள வந்து விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹை கோர்ட்டில் திரும்பி இல்லை நீ பண்ணது தப்பு தான் கூப்பிட்டு சென்டென்ஸ் ஆஃப் டெத் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும், அண்ட் ஆல்சோ அதுவே வந்து என்ன பண்ணியிருக்கோம், சப்பார்டினேட் கோர்ட் கிட்டேருந்து எடுத்து அந்த ஒரு பர்சன் கன்விக்டட் இருக்க பர்சனை வந்துட்டு அவங்க வந்து சென்டென்ஸ்டு டு டெத் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஆல்சோ சர்டிஃபைஸ் அ கேஸ் இது ஒன்லி சுப்ரீம் கோர்ட்டில் தான் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இது 3 விதத்துலையும் வந்துட்டு கிரிமினல் மேட்டர்ஸ்க்கு அப்பீல் ஆகலாம். ஆனால் இது வந்து வித்தவுட் சர்டிஃபிகேஷன் இதுக்கு தேவையில்லாம். ஃபஸ்ட்டு 2 கேசஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சென்டென்ஸ் டு டெத் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் அப்பீல் ஆகலாம். ஆனால் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு இதுவும் வந்து ரிவர்ஸ் பண்ணி அப்பீல் ஆனதை வந்து ரிவர்ஸ் பண்ணி திரும்பியும் அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்ற பட்சத்தில் ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் அதை திரும்பி அப்பீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1970 பார்லிமெண்ட் வந்துட்டு கிரிமினல் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பீல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம எப்படி சென்டென்ஸ் ஆஃப் டெத் வந்து நம்ம சொன்னோம் அந்த மாதிரி வந்து இம்ப்ரிசன் ஃபார் லைஃப், அதாவது 10 years, அது வந்துட்டு இப்போ சப்போஸ் ஹைகோர்ட் வந்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ணியிருக்க அந்த ஆர்டர் அப்படின்னு சொன்னால் அதுவும், அண்ட் ஆல்சோ ஒரு கேஸை வந்துட்டு சபார்டினேட் கோர்ட்லேருந்து எடுத்து அது வந்துட்டு இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு பர்சனுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஃபார் லைஃப் ஃபார் 10 years அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த 2 கேஸும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1970 பார்லிமெண்ட். அண்ட் அப்பீல் பை ஸ்பெஷல் லீவ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆத்தரைஸ் ஆயிருக்கு ஸ்பெஷல் லீவை வந்து கிராண்ட் பண்ணுறதுக்கு டு அப்பீல் ஃப்ரம் எனி ஜட்மெண்ட் in any matter passed by a court or tribunal court. அந்த ட்ரிபுனல் கோர்ட் வந்துட்டு மிலிட்ரி ட்ரிபுனலாவோ இல்லை கோர்ட் மார்ஷலாவோ இருக்கக்கூடாது. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இது இருக்குது. ஸோ இது வந்து மேட்டர் ஆஃப் ரைட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து இதை ஸோ அது ஃபைனல் ஜட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்டர்லாக்கட்ரியாகவும் இருக்கலாம். எந்த ஜட்மெண்ட்டாக இருந்தாலும் இது கிராண்ட் பண்ணது தான் ஃபைனல். ஸோ இது வந்து எந்த விஷயமா ரிலேட்டடாகவும் இருக்கலாம். கான்ஸ்டியூஷனல், சிவில், கிரிமினல், இன்கம் டேக்ஸ், லேபர், ரெவென்யூ, அட்வொகேட்ஸ்னு எதுவாக வேணால் இருக்கலாம். அதுக்கு வந்து அந்த அப்பீலுக்கு வந்து ஸ்பெஷல் லீவ் கொடுத்துட்டாங்கன்னா அது ரைட்ஸில் கிளைம் பண்ண முடியாது. தென் எனி கோர்ட் ஆர் ட்ரிபுனல், ஆனால் இது வந்துட்டு மிலிட்ரி கோர்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின்ஸ்ட் ஹை கோர்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த கோர்ட் வேணால் பண்ணலாம், ஆனால் நாட் அகெயின்ஸ்ட் மிலிட்ரி கோர்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இதோட ஸ்கோப் வந்து ரொம்ப வைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஆல்சோ அதோடைய இது வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் அண்ட் ஓவர் ரைடிங் பவர்ஸ் வந்து இது இருக்கிறதுனால இது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ்க்கு இவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் லீவ்ஸ் வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஆர்டிகல் 143 படி பிரசிடென்ட் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கேட்டு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னா இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து அதில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா கொஷின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் ஆர் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது இருக்குது இல்லை வரப்போகுது அப்படின்னு பிரசிடென்ட் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது டிஸ்பியூட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்ட்டு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்துட்டு
அட்வைசரியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் பிரசிடென்ட் கிட்ட ஃபஸ்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். ஆனால் வந்துட்டு செகண்ட் டைம், அதாவது இப்போ நம்ம ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் தாண்டி மற்ற எல்லா ஜூரிஸ்டிக்ஷன்ஸும் அட்வைசரியில் வரும்போது அது கண்டிப்பாக அது சொல்லி தான் ஆகணும் அதோடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரசிடென்ட்க்கு அது சொல்லும்போது அது வந்து பைண்டிங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க நார்மலான ஒப்பீனியன் தான், அது ஒரு ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இது வரைக்கும் பிரசிடென்ட்க்கு 15 ரெஃபரன்ஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கன்சல்டேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 15 வந்துட்டு லிஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அதாவது என்னென்னா அது கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸ், ப்ரொசீடிங்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்யூச்சருக்கு. அது வந்து கொஷின்லாம் பண்ண முடியாது இன் பிஃபோர் எனி கோர்ட். அது வந்து ஒரு லீகல் ப்ரெசிடென்ட்டாகவும் அது ஒரு லீகல் ரெஃபரன்ஸ்க்காகவும் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து பனிஷ் பண்ண ஃபார் கண்டெம்ட் ஆஃப் இட் செல்ஃப், அதை பனிஷ் பண்ணுறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி எந்த கோர்ட், ஹை கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட், ட்ரிபுனல்ஸ், அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் என்டையர் கண்ட்ரியில் இருந்தாலுமே 1991 சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ரூல் பண்ணியிருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டெம்ப்ட்ஸ் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971, அதாவது 1961 ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. சன்யால், அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் மூலயமா வந்துட்டு இந்த கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்க்கு வந்து லா ரிலேட்டிங்கை ரெக்கமெண்ட் பண்ண சொன்னப்போ அவர் 1963 ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்ணாங்க. ஸோ 1971 இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துட்டு எனாக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆக்ட் படி சிவில் ஆர் கிரிமினல் அப்படின்னு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொன்னால், சிவில் கேசஸில் வந்து பார்த்தா வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் டு எனி ஜட்ஜ்மெண்ட், இல்லை ஆர்டர், இல்லை விரிட், இல்லை வந்து எந்த ப்ராசஸ், இல்லை வில்ஃபுல் பிரீச் ஆஃப் அண்டர்டேக்கிங் கிவன் டு கோர்ட், இது எல்லாமே வந்து சிவில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வரும். ஸோ கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்கேண்டலைசஸ் ஆர் லோவர் த அத்தாரிட்டி ஆஃப் கோர்ட்டை வந்து ஏமாத்துறதோ இல்லை அதோடைய தன்மையை குறைக்கிறதாவோ இருந்துச்சுனாலும், இல்லை வந்து ப்ரீஜுடைசஸ் ஆர் இன்டர்ஃபரன்ஸ் வித் த டியூ கோர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், அது ஏதாவது இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா இன்டர்ஃபியர் ஆர் அப்ஸ்ட்ரக்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் எனி மேனர், எந்த மேனர்லையும் அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்ஃபியர் மாதிரி பண்ணுறது இருக்கிறது அப்படின்னாமே எல்லாமே வந்து கிரிமினல் கண்டக்ட் ஆஃப் கோர்ட்டில் வரும். சப்போஸ் இப்போ இன்னோசன்ட் பப்ளிகேஷன் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேட்டர் ஃபேர் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், இல்லைனா வந்து ஃபேர் கிரிட்டிசிசம் தான் ஜுடிஷியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வராது அப்படின்றாங்க. சப்போஸ் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் 6 மாதம் தான், அதுக்கப்புறம் வந்து 2000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்லைனா ரெண்டுமே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு கோர்ட்டுமே வந்துட்டு எந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கண்டெம்ட் எக்ஸ்பயர் ஆன பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி அந்த கண்டெம்ட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆக்ட் வந்து நியாய பஞ்சாயத்து ஒரு அதர் வில்லேஜ் கோர்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. தென் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் லீகல் லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸோடைய கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்காக போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து இதுக்கு பவர் இருக்குது. அது வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லீகல், அன்கான்ஸ்டிடியூஷனல், இன்வாலிட், அதாவது நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு கவர்மெண்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவ்யூ ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணதோ இல்லை ஆர்டர் பண்ணதோ வந்துட்டு அதை திரும்பி ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அது வந்து 30 டேஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த அப்பீலில் வந்து அந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ சேம் ஜட்ஜுக்கோ இல்லை பெஞ்சுக்கோ தான் ரிவ்யூ பெட்டிஷனை சேம் ஜட்ஜுக்கோ இல்லை பெஞ்சுக்கோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ பெட்டிஷன் வந்து எப்போ அலோட் அப்படின்னு சொன்னால், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் இல்லை வந்து நியூ டிஸ்கவரி இருக்குது, இல்லைனா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, எரர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இல்லை சஃபிஷியன்ட் ரீசன் இருக்கணும். ஸோ இப்போ வந்து கோர்ட் வந்துட்டு இதை வந்து ரிவ்யூ பெட்டிஷனை டிஸ்மிஸும் பண்ணலாம், இல்லை வந்து நோட்டீஸை வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு டைரக்ட் பண்ணியும் விடலாம். ஸோ சப்போஸ் இப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதை ரீகன்சிடர் பண்ணலாம். எப்போனா அது ஃபீல் பண்ணுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குரேட்டிவ் பெட்டிஷன். ஸோ குரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ரீகன்சிடரும் பண்ணலாம். எந்த மாதிரி டைம்லனா அது நேச்சுரல் ஜஸ்டிஸ், பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை வயலேட் பண்ணுது, இல்லைனா வந்து மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு அது நினச்சினா அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், அப்படி இல்லைனா ஒரு அப்யூஸ். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கோர்ட், அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் கோர்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை பையஸ் ஆஃப் ஜட்ஜ் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் இதை கன்சிடர் பண்ணலாம் ஆஃப்டர் டிஸ்மிஸல் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். அது பார்த்தோம் அல்டிமேட் இன்டர்பிரிட்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் கோர்ட். இது தான் ஃபைனல் வெர்ஷன். அது வந்து அதில் இருக்க வேர்பியேஜ் இல்லை அதில் இருக்கிற என்ன ப்ரொவிஷன்ஸ்னாலுமே இதுதான் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டாக்ட்ரைன்ஸை வச்சு தான் அது வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்ட்ரைன்ஸ் தான் டாக்ட்ரைன் ஆஃப் சிவியாரிட்டி, ஸோ வெய்வர், எக்லிப்ஸ் அண்ட் டெரிட்டோரியல் நெக்ஸஸ், பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், கலரபிள் லெஜிஸ்லேஷன், இம்ப்ளைடு பவர்ஸ், இன்சிடென்டல் அண்ட் ஆன்சிலரி பவர்ஸ். So doctrine of precedent and occupied field, prospective overruling, harmonious constructions, liberal interpretations, இந்த மாதிரி 13 டாக்ட்ரைன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவாங்க.
ஸோ அதர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ டிஸ்பியூட்ஸ், அதாவது எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இதனாலும் இதில் வந்துட்டு ஒரிஜினல், எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஃபைனல் அத்தாரிட்டி இதுதான். அண்ட் ஆல்சோ கண்டக்ட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் சேர்மன் ஆஃப் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, ஜேஎஸ்பிஎஸ்சி அந்த மாதிரி ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது பிரசிடென்ட் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் அவங்க வந்துட்டு அவங்களுடைய பிஹேவியர்ஸை வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரசிடென்ட்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அது வந்து பைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்க்கு பைண்டிங். ஆனால் மற்றபடி வேறு எதனா கேட்டாங்கன்னா அது நாட் பைண்டிங். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி வித்ட்ரா பண்ணுறதுக்கும், ஒரு கேஸ் பெண்டிங் கேஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. ஹை கோர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை வித்ட்ரா பண்ணுறதுக்கும். ஸோ அதோடைய இந்த லா வந்து சுப்ரீம் கோர்ட்லாம் வந்துட்டு எல்லா கோர்ட்ஸுமே பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ஃபோர்ஸபிள் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ ஆல் அத்தாரிட்டிஸ் சிவில் அண்ட் ஜுடிஷியல் வந்துட்டு இந்த கண்ட்ரி வந்து ஷுட் ஆக்ட் இன் எய்ட் ஆஃப் ஹெல்ப். சுப்ரீம் கோர்ட்டோட ஹெல்ப்பில் தான் வந்துட்டு ஆல் அத்தாரிட்டிஸ் இதுவாகுது சொல்கிறாங்க. ஸோ ஜுடிஷியல் சூப்பரிண்டென்சஸ் ஆஃப் ஆல் த கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா கோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்டையர் டெரிட்டரி ஆஃப் த கண்ட்ரி. சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் பவர் வந்துட்டு ரிலேட்டட் டு யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தான் வந்து என்லார்ஜ் பண்ணும். ஸோ இதோடைய ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் மேட்டர்ஸ் வந்துட்டு கேன் பி என்லார்ஜ்டு பை அ ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் அண்ட் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஃபெடரல் கேசஸில், ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் கேசஸில் மட்டும் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஆல்சோ நாவல், ஆல்சோ மேரிடைம் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அம்பாசடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்ளைட் ஜூரிஸ்டிக் இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ளியேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எதுக்கு இருக்குது? கான்ஸ்டியூஷனல், சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்க்கு இருக்குது. ஆனால் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் அப்ளியேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்லி கான்ஸ்டியூஷனல் கேசஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கிராண்ட் ஸ்பெஷல் லீவ் நம்ம சொன்னோம் இல்லையா, டு அப்பீல் எனி மேட்டர்ஸ் அகேன்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் எனி கோர்ட் ஆர் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸப்ட் மிலிட்ரி. அந்த மாதிரி ஒரு பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது இந்தியாவில், அமெரிக்கனில் கிடையாது. ஸோ இந்தியனில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து லிமிட்டடாக இருக்கும், ஆனால் அமெரிக்கனில் வந்து வெரி வைடாக இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படி தான் நம்ம வந்து ரைட்ஸை டிஃபெண்ட் பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் பை லா வந்துட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி தான் அவங்க வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறாங்க ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சிட்டிசன்ஸோட ரைட்ஸை. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் பவர் வந்து என்லார்ஜ் பண்ணலாம் பார்லிமெண்ட்டால், அங்கே வந்து லிமிட்டட், அமெரிக்கனில் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜுடிஷியல் சூப்பரிண்டென்ட் வந்துட்டு இதுதான் சுப்ரீம் கோர்ட் தான் ஹை ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ் அண்ட் அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டமாக தான் இருக்குது. பட் அமெரிக்கனை பொறுத்த வரைக்கும் டபுள் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி பவர்ஸ்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.